ரஷ்ய புரட்சி எப்படி நடந்தது, யாரால நிகழ்த்தப்பட்டது, இதையெல்லாம் விளக்கி வீடியோ போடுறதாக போன வீடியோல சொல்லியிருந்தோம். அதனால நான் ரஷ்ய புரட்சியின் கதையை முதல்ல இருந்தே தொடங்குறேன். முதல்ல இருந்து பரவாயில்ல, அப்பதான் நீங்க என்கிட்ட எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. ஆரம்பிங்க. சரிப்பா, புரட்சி வரணும்னா மார்க்ஸ் யாரு புரட்சியை நிகழ்த்துவாங்க அப்படின்னு சொன்னாரு. யாரால நிகழ்த்த முடியும்னா உழைக்கும் வர்க்கத்தால் நிகழ்த்த முடியும்னு சொன்னாரு. கரெக்ட். உழைக்கும் வர்க்கம்னா யாரு? உழைக்கும் வர்க்கம்னா என்ன? பாட்டாளிகளை உள்ளடக்கிய வர்க்கம். தம்பி, பாட்டாளிகள்னா யாரு? பாட்டாளிகள்னா தொழிலாளர்கள். தனுஷ்னா யாரு? செல்வராகவனோட தம்பி. செல்வராகவன் யாரு? தனுஷோட அண்ணன். ஏதாவது புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுதான்னு கேக்குறீங்க? ஆமாப்பா, இப்படிதான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த உழைக்கும் வர்க்கம், பாட்டாளி வர்க்கம், தொழிலாளர்கள், இப்படி இந்த டெர்மினாலஜிக்குள்ள போகாம பாட்டாளிகள்லாம் யாருன்னு எளிமையா ஒரு உதாரணத்தோட எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லி பார்க்கலாம். எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு உதாரணத்தோட. கரெக்ட். இப்ப போராட்டம் பண்ணாங்களே சாம்சங் தொழிலாளர்கள், அந்த மாதிரி பெரிய பெரிய ஃபேக்டரியில வேலை பார்க்குற தொழிலாளர்கள். கரெக்டா? எக்ஸலண்ட். இப்ப இந்த மாதிரியான தொழிலாளர்கள் எப்ப அதிக அளவுல உருவாவாங்க? எப்பனா முதலாளித்துவம் வளர்ச்சி அடையும் போது. திருப்பியும் எளிமையாக எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லி பார்க்கலாம். கரெக்ட். இதுக்கு எனக்கு பதில் தெரியும். இப்ப ஸ்டீம் இன்ஜின் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இங்கிலாந்துல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அதாவது தொழில் புரட்சி நடந்தது. அந்த மாதிரி நடந்தா எல்லா இடத்துலயும் ஃபேக்டரிகள் உருவாகும். அப்ப இந்த மாதிரியான தொழிலாளர்களும் உருவாவாங்க. சூப்பர்ப்பா. இங்கிலாந்துல எப்படி நடந்ததுன்னு சொல்றீங்க இல்லையா? ரஷ்யால எப்ப நடந்தது அப்படி? ஆமா, எப்ப நடந்தது? ரஷ்யாவில 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி வரை இந்த மாதிரியான தொழில் புரட்சி பெரிதா நடக்கல. கொஞ்சோண்டு அங்கங்க ரயில்வே இருந்தோலிய நாடே தொழில்மயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த காலகட்டத்துல தான் ரஷ்ய மன்னன் கிரைமியன் வார் அப்படின்னு சொல்ற ஒரு போருக்கு போகிறான். இந்த போரை நிலைநிறுத்தணும், இதுக்காக ஃபண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் மேல பயங்கரமான கொடுங்கோல் ஆட்சியை நடத்துறான். அப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யால சர்ஃப்டம் அப்படின்னு சொல்ற பண்ணையில அடிமை முறை நிலவுச்சு. இந்த முறையின்படி நிலத்தின் மீது வேலை பார்ப்பவர்களை ஆடு மாடுகள் போல நிலத்தோட சேர்த்து விற்கலாம், வாங்கலாம், அவங்க மேல என்ன மாதிரியான கொடூரத்தை வேணாலும் நிகழ்த்தலாம். ஏங்க, நம்ம ஊர்ல கூட இந்த பண்ணை அடிமை முறை இருந்துச்சுனாங்களே, அந்த மாதிரியா? ஏறக்குறைய அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த கொடுமையை தாங்காத மக்கள் அங்கங்க போராட ஆரம்பிக்கிறாங்க. இதே சமயம் என்ன ஆகுது அப்படின்னா, போருக்கு போன மன்னன் போர்ல தோத்தும் போயிடுறான். அப்ப போர்லயும் தோத்து மக்களும் தனக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு மன்னன் என்ன பண்ணுவான்? கொஞ்சம் விவரமுள்ள அரசனா இருந்தா மக்கள் கோரிக்கைக்கு கொஞ்சம் செவிசாய்ப்பான். கரெக்ட். அதே போல அந்த மன்னன் என்ன பண்றான் அப்படின்னா, இனிமேல் அடிமை முறை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பூர்வமாக அடிமை முறையை ஒழிச்சிடறான். இப்ப ஒரு நாடு எப்ப பார்த்தாலும் போர்ல தோத்துக்கிட்டு இருக்கு. கிழக்கு பக்கம் போனா ஜப்பான் அடி வாங்குது, மேற்கு பக்கம் போனா மேற்கத்திய நாடுகள் அடி வாங்குது, கீழ இருந்து ஓட்டமன் சாம்ராஜ்யம் அடிக்குது. இப்படி எல்லாம் இருக்கும்போது ஒரு நாட்டு அரசன் என்ன நினைப்பான்? போர்ல தோத்துக்கிட்டே இருந்தா என்ன பண்ணுவாங்க? மற்ற நாட்டுல ஏன் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம நாட்டிலயும் கொஞ்சம் வந்து சயின்டிபிக்கா டெவலப் பண்ணணும், டெக்னாலஜி எல்லாம் வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கரெக்ட். அப்ப ரஷ்யாவும் பிற நாடுகளை போல தாங்கிட்டையும் தொழில் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் தான் ரயில்வே விரிவாக்கம் செய்யப்படுது. நிறைய தொழில்கள் உருவாக்கப்படுது. இருங்க, நான் கெஸ் பண்றேன். அடிமை சமூகத்திலிருந்து மக்களை விடுவிக்கிறாங்க, தொழில் வளருது, இந்த மக்கள்லாம் அங்க போய் தொழிற்சாலைகளை வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, பாட்டாளி வர்க்கம் பெருகுது, புரட்சி வருது. கரெக்டா? எப்பா, இதெல்லாம் அண்ணாமலை படமா இல்ல படையப்பா படமா? ஒரே பாட்டுல எல்லாமே நடந்து முடிக்கிறது யதார்த்தம்பா. அப்படிதான் போவோம். சரி, நான் தான் ஆர்வத்துல ஸ்பீடா போறேன், நீங்க உங்க ஸ்பீட்லயே கதை சொல்லுங்க. தொழில் அங்கங்க வளருது, அடிமை சமூகத்திலிருந்து மக்கள் விடுவிச்சுட்டாங்க அப்படின்னு சட்டப்பூர்வமா சொன்னாலும் மக்கள் இன்னமும் அடிமை சமூகத்திலே இருப்பது போல அவ்வளவு கொடுமைகள் அனுபவிக்கிறாங்க. அவங்க மீது பயங்கரமான வரி இல்ல வாடகை என்ற பேர்ல அதிகமான காசு வசூலிக்கப்படுறது, அபராதங்கள் போடுறதுன்னு கொடுமை நடந்துகிட்டே இருக்குது. அதுல இருந்து வெளியே வந்து மக்கள் தொழிற்சாலைக்கு சேர்ந்தாலும் அங்க அதுக்கு சற்றும் சளைக்காத வண்ணம் ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் 18 மணி நேரம் வேலை வாங்குறது, புழு பூத்த சாப்பாடு அவங்களுக்கு போடுறது, கூலியை ரொம்ப ரொம்ப குறைச்சு தரது, அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப கேவலமான நிலைமை தான் அங்க நிலவுது. இதை எதிர்த்து முதல்ல ரஷ்யால 1870களில் யூனியன்கள் உருவாகுது. இருங்க, நீங்க கதையில ஜம்ப் பண்ணி போலியா? கம்யூனிஸ்டுகளை பத்தி நீங்க பேசவே இல்லை, அதுக்கு முன்னாடி யூனியன்ங்கிறீங்க. கதையை கரெக்டா சொல்லுங்க. நான் கதையில ஜம்ப் பண்ணிடலாம் போல. இது நம்மளுக்கு புரிதல் இருக்கிற சில சிக்கல். என்ன அப்படின்னா, யூனியன் அப்படிங்கிறது கம்யூனிஸ்டுகள் கண்டுபிடிச்சதும் கிடையாது, கம்யூனிஸ்டுகள் முதல்ல உருவாக்கியதும் கிடையாது. யூனியன்களை சரியான வர்க்க அரசியலுக்கு முறையாக பயன்படுத்துவது கம்யூனிஸ்ட் அரசியல். கம்யூனிஸ்ட் அரசியல்ல யூனியன்கள் ஒரு மையமாகவே வைக்குது அப்படின்னாலும் யூனியன்கள் அப்படிங்கிறது கம்யூனிஸ்டுகள் வருவதற்கு முன்னாடியே இருந்தது. நம்மளுக்கு விவரம் தெரியலன்னு இருந்தாலும் நம்ம கிட்ட உருட்டுறாரோ. சரி, மேல சொல்லுங்க. இந்த யூனியன்கள்லாம் வந்து குரல் கொடுத்தாலும் நிலைமை மாறாம இன்னும் மோசமாகத்தான் ஆச்சு. இதற்கு எதிராக மேலும் அபராதங்களை போடுவது, கைது செய்வது, அவங்களை தண்டிப்பது, ஏன் இன்னும் சொல்ல போனா நடுத்தருவில் அவங்க கட்டி வச்சு எல்லாரும் பார்க்கும் முன்னும் அடிச்சு துன்புறுத்துறது அப்படிங்கிற மாதிரியான செயல்பாடுகள்லாம் அதிகரிச்சது. என்னங்க, கேட்கவே ரொம்ப கொடுமையா இருக்குது. கரெக்ட், கொடுமையா இருக்குதா? இப்ப நீ ஒரு படிச்ச இளைஞன், நீ ரோட்ல நடந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை பாக்குற, நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ? என்ன பெருசா நினைச்சிருக்க போறேன், இந்த கொடுமையெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா எப்படி முடிக்கிறது அப்படின்னு யோசிச்சிருப்பேன். சூப்பர். அதே அடி வாங்குபவர்கள் உன்னோட சித்தி சித்தப்பா மாமா மாமி அப்படின்னு இருந்தா என்ன நினைப்ப? நீங்க சொந்தக்காரெல்லாம் சொல்றீங்க, அப்படியெல்லாம் இருந்தா சினாரியோ வேற, கோவம் பயங்கரமா தலைக்கேறி இருக்கும். அது காரணமான உடனே போட்டு தள்ளுறான்னு கிளம்பிருப்பேன். கரெக்ட், 100% கரெக்ட். இப்படி உடனே மாற்றம் வேணும் நினைக்கிற படித்தவர்களும் அவனை போட்டு தள்ளணும் அப்படின்னு கோவத்தில் இருக்கிற இளைஞர்களும் சேர்ந்து உருவாகியவர்கள் தான் நாரோத்னிக்குகள். நாரோத்னிக்குகளா?
அப்படின்னா அவங்க கம்யூனிஸ்டுகள் கிடையாதா? இல்ல, அவங்க கம்யூனிஸ்டுகள் இல்ல. அவங்களோட நோக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னா, இந்த ஜார்மனை போட்டு தள்ளிட்டு முதலாளித்துவ வளர்ச்சியை டக்குன்னு கட்டுப்படுத்திட்டா மக்களை இந்த அவலத்துல இருந்து விடுவிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. சரி சொன்னாங்க, என்ன பண்ணாங்க? ஜார்மனை போட்டு தள்ளிட்டாங்க. என்னங்க பேச்சுக்கு சொல்றீங்கன்னு பார்த்தா பெரிய தலைக்கட்டியே போட்டாங்களா? ஆமா, நிஜமாலுமே அப்படி ஒரு வீரியமான கும்பலாக தான் அவங்க இருந்தாங்க. அவங்க ஒரு ஜார்மனை போட்டு தள்ளிட்டாங்க. போட்டு தள்ளதுக்கு அப்புறம் நிலைமை மாறும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா நிலைமை மாறவே கிடையாது. சரி, அதான் ஒர்க் ஆகலன்னு தெரிஞ்சு போச்சுல. அடுத்து என்ன பண்ணாங்க? அடுத்த ஜார்மனை போட்டு தள்ளுறதுக்கு திட்டம் தீட்ட ஆரம்பிச்சாங்க. கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ எப்படி ஜீவா ஓடும்? கரெக்ட், கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடாது, ஆட்டோ இன்ஜின்லயே தப்பு இருக்குதுப்பா, அந்த இன்ஜினையே நீ மாத்தணும்ப்பா அப்படின்னு அவங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு மார்க்சியவாதி தேவைப்பட்டாரு. அப்பதான் கடைசியாக வந்தாரு விநாயக் மகாதேவ். புரிஞ்சு போச்சு. நாயகன் மீண்டும் வர 8 திக்கும் பயந்தானே. லெனின் வந்துட்டாரா? அவ்வளவு சீக்கிரமா கிடையாது. வந்தவர் லெனின் கிடையாது, ரஷ்ய மார்க்சியத்தின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுற பிளக்கனோவ். ஃபாதர் ஆஃப் ரஷ்யன் மார்க்சிசமா? அப்படி என்ன பண்ணாரு அவரு? இவர் தான் முதல்ல எமான்சிபேஷன் குரூப், அதாவது மக்கள் விடுதலைக்கான ஒரு குழு அப்படின்னு வச்சுக்கலாமே, இப்படி ஒரு குழுவை உருவாக்கி மார்க்சிய தத்துவத்தின் அடிப்படையில நரோதனிக்கள் செய்யும் தவறுகள் என்ன, அது ஏன் தவறுகள் அப்படின்னு விளக்குறாரு இளைஞர்களுக்கு. சரிங்க, தப்பு பண்ணிட்டாங்க, தவற விளக்குனாரு அப்படிலாம் சொல்றீங்க. என்ன தப்பு பண்ணாங்க, அது எப்படி விளக்குனாரு அதை சொல்லுங்க. இவ்வளவு நேரம் கேட்டீங்கல்ல, அதை அடுத்த வீடியோல சொல்றோம். அது வரைக்கும் இந்த வீடியோல சொன்னதெல்லாம் என்ன அப்படிங்கறத அசை போட்டு பாரு தம்பி. மக்களே, இந்த நெட்ஃபிளிக்ஸ் கலாச்சாரம் வந்தாலும் வந்துச்சு. எல்லாரும் வீடியோவை ஒரு கிளிஃப்ஹேங்கரோட தான் முடிக்கிறாங்க. நம்மளும் அதுக்காக காத்திருக்க வேண்டியது தலையெழுத்தா போச்சு. சரி, அடுத்த வீடியோலயாவது கதையை முழுசா கேட்போம். நன்றி.